ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரைட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேலேயே இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் அப்படின்னா இந்த எபிசோட் 6 சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை அந்தளவுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரைட் சீசன் 1 எபிசோட் 6. இந்த 3 நாள் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னு செல்மா ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. ஹீரோ டேஞ்சர் சென்ஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த பிளாக் ட்ராகன் இவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கு. எல்லாரும் டக்குனு இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். பிளாக் ட்ராகனை பார்த்ததுல எல்லாரும் பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் செல்மாவும் தான். செல்மாவோட பார்ட்டியில இருந்த ஆல்பர்ட்டை இந்த பிளாக் ட்ராகன் தான் கொண்டிருக்கும். எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறத நம்ம ஹீரோ ஒருத்த மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கா. மற்ற எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி இருக்காங்க. பிளாக் ட்ராகன் பின்னாடி போயிட்டா டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் இருக்கு, தப்பிச்சிடலாம். நாங்க எல்லாருமே எப்படியாச்சும் அந்த டிராகன் பின்னாடி போனா டெலிபோர்ட் ஆயிரலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி இருக்கவும் கிரௌடான பீப்புள் தான் அதை அட்டாக் பண்ணோம். நான் மட்டும் தனியா போனா தப்பிச்சிடலாம். இல்ல, நான் கண்டிப்பா அப்படி நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா என்ன நம்பளவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன். காய்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. டிராகன் அட்டாக் பண்ணவோ ஷீல்டில் நம்ம ஹீரோ இம்பாக்டை யூஸ் பண்றான். ஸோ ஷீல்டுக்கு எதுவும் ஆகல. ஓரன் தான் ஷீல்டை எப்படியோ ஸ்ட்ராங் ஆக்கிட்டான்னு செல்மா புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஹீரோ அது கண்ணை அட்டாக் பண்ணவோ அது மூடிடுது. அந்த கேப்ல நம்ம ஹீரோ போயிட்டு அதோட பாலை வெட்ட ட்ரை பண்றான். அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ இம்பாக்டை யூஸ் பண்றான். ஸோ அந்த டிராகனுக்கு அது வலிக்குது. மேலே ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. நான் அது கூட ஃபைட் பண்றேன், நீங்க ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பாருங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ அவன் கழுத்துல ஏதோ ஒரு செயின் எடுத்து மாட்டான். தனியாவே நம்ம ஹீரோ இப்ப அந்த டிராகன் கூட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதை சேவ் பண்ணி டிராகனை தூரமா கூட்டிட்டு போறான். பட் தனியா அவனால ஃபைட் பண்ண முடியுமான்னு செல்மா பாக்குறா. ரிஃப்ளெக்டிவ் வால் அப்படின்னு சொல்லி அதோட அட்டாக்க அதுக்கே நம்ம ஹீரோ திருப்பி விடுறான். என்ன ஸ்பெல் இப்படி ஒன்று கேள்விப்பட்டது இல்லையன்னு லோகன் பார்க்கவும் இதுவும் நம்ம ஹீரோட ஒரு ஒரிஜினல் ஸ்பெல் தான். ஸ்டில் அதுக்கு டேமேஜ் ஏற்படல. நான் சில ரிஸ்க் எடுத்தாகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்ட்ரென்த் அப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான், லெவல் அப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். பட் இதெல்லாம் பத்தாதே அப்படின்னு செல்மா பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை. சேம் பஃபை இவனால மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? அதுவும் 5 தடவை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு செல்மா யோசிக்கிறா. ஆக்சுவலி இதுவும் நம்ம ஹீரோட ஒரு ஒரிஜினல் ஸ்பெல்ஸ். நினைக்கிற செகண்ட்ல நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல டாப்புக்கு போயிட்டான். இப்படி ஒரு சப்போர்ட் மேஜிக்கை நான் பார்த்ததே இல்லைன்னு செல்மா ஷாக் ஆகுறா. பவரை தான் இவன் மறைச்சு வச்சிருக்கான்னு செல்மா பாக்குறா. அவ்வளோ பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றது அவன் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணுது. 30 ஸ்பெல்ல நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் அவன் பாடியில யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரம் நான் இதை முடிச்சாகணும். நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணா. டிராகன் அட்டாக் பண்ண வந்துருது. டக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளாக் கலர் பிளேட் மேல நின்றுதான். சில பேருக்கு சில ஸ்பெஷல் அபிலிட்டி உண்டு. நம்ம ஹீரோவோடது மேஜிக்கல் கன்வர்ஜன்ஸ். அதை நம்ம ஹீரோவால அவனுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்ல மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். ஆலிவர் கிட்டயும் அந்த ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கு. மேஜிக்கல் கன்வர்ஷனை அவன் வந்துட்டு டிவைன் கிளாஸா யூஸ் பண்ணுவான். ஷார்ப்னஸ் அப்ப இம்பாக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிராகனை வெட்டி இருக்கான். பட் நம்ம ஹீரோவால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. இவ்வளவு பவர் அவன் யூஸ் பண்ண அவன் ஓகேவா இருக்க மாட்டான். உண்மையிலேயே அவனால பிளாக் டிராகனை தனியால டிஃபீட் பண்ண முடியுமான்னு செல்மா பாக்குறா. பட் என்னால ஹெல்ப் பண்றதுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு செல்மா வருத்தப்படுறா. எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் என்ன இது, நான் ஆரன் நினைச்சு கவலைப்படுறானான்னு செல்மா யோசிக்கிறா. ஓகே, ஆரன் ஃபுல்லா ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். அவனுக்கு தேவையானது இந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, அதையாச்சும் நான் ஒழுங்கா பண்றேன்னு செல்மா நிக்கிறா. பிளாக் டிராகன் பர்பிள் மிஸ்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஆலிவர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அவனோட டவுனே ரொம்பவே லைவ்லியா இருக்கு. இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அவங்களோட மொத்த டவுனுமே டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. ட்ரைனிங்க்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆலிவரும் நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. 2 பேரும் சின்ன பசங்க தான், அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியில எல்லாருக்கும் பரியல்ஸ் இவங்க மேக் பண்றாங்க. ஹோரன், என்னானாலும் சரி நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஸ்ட்ராங்கா மாறி இந்த பேண்டேஜ் திருடிட்டு போறதுக்காக வில்லேஜ் அழிச்ச மாதிரி யார்கிட்டயும் நீ திருட விட மாட்டேன் அப்படின்னு ஆலிவர் சொல்லுவான். நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஆமாம், நான் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஸ்ட்ராங்காக மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. யார் என் எதிரியாக இருந்தாலும் நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாக் ட்ராகனை எதிர்த்து நிற்கிறான். அதை பர்பிள் மிஸ்டர் வெப்பன்ஸாக மாற்றி அட்டாக் பண்ணோம். ஆல்பர்ட் கூட நாங்கள் ஃபைட் பண்ணும்போது இதை பார்த்துருக்கோம் அப்படின்னு செல்மா சொல்கிறா. பட் நம்ம ஹீரோவோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆலிவர் கூட ஃபைட் பண்ணும்போது அந்த பிளாக் ட்ராகன் வேறு லெவலில் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ அதை இன்னும் தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணல நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டிராகனோட அட்டாக்லாம் டாஷ் பண்ணிட்டு ஃபயர் புல்லட்டை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அது மேலே ஒரு சின்ன கிராக் கூட விழல. அதோட அட்டாக் பேட்டர்னை அந்த டிராகன் மாட்டிடுச்சுன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். பின்னாடி அட்டாக் வரப்போ ரிஃப்ளெக்டிவ் வாலை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். ஏங்கப்பா என்ன ஒரு ஃபைட்டு, ஆரன் உண்மையிலேயே வேற லெவல்லான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆரனால கில்லிங் ப்ளோவை மேக் பண்ண முடியலன்னு செல்மா சொல்றா. தடவை ஒரு டிஃபெண்டர், அட்டாக்டர், ஹீலர்னு எல்லாரும் என் கூட இருந்தாங்க. பட் இந்த தடவை எல்லாத்தையும் நானே தான் தனியாக பார்க்கணுமா? பிரச்சனை இல்லை, அத்தனை வேலையவும் நான் தனியாகவே பண்ணிக்கிடுவேன் நம்ம ஹீரோ. நம்ம ஃபாஸ்ட்டாக
அதோட அட்டாக்ஸை டாச் பண்ணி இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ட்ராப் மேஜிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஃபயரை வச்சு அந்த டிராகனை மொத்தமா அட்டாக் பண்றான். இத்தனை ஸ்பெல்லையும் அவனால ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியுதான்னு செல்மாவே ஷாக் ஆகுறா. கண்டிப்பா இது ஒன்னு டிஃபீட் பண்ணாதுன்னு தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைமை கொடுக்கும். என்னோட மேஜிக்கல் கன்வர்ஜென்ஸை யூஸ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எபிலிட்டின்னு சொல்லலாம். என்னோட ஒரு ஒரிஜினல் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ என்சாண்டர்ஸ்னா இப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்களான்னு லோகன் பாக்குறான். இதோட ஃபயர் மேஜிக்கை நம்ம ஹீரோ ட்ராப் மேஜிக் வச்சு ஈக்குவல் பண்ணிக்கிட்டான். இப்போ ஆலிவர் அட்டாக் மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணணும். நம்ம ஹீரோ அவன் ஸ்வார்டில் மேஜிக்கல் கன்வர்ஜென்ஸ் யூஸ் பண்ணி டிவைன் பேஷனை அட்டாக் பண்றான். அதை அட்டாக் பண்ண போற டைத்துல இம்பாக்டை யூஸ் பண்ணணும். அந்த டிராகனுக்கு அது பெரிய ஒரு அடியை கொடுத்துருது. பட் ஆனால் டிராகன் தன்னோட டெய்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோட உயிரை காப்பாத்திக்குது. மான்ஸ்டர் நீ ஈஸியில கீழே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருமே ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபைட் பண்ணல. அப்படி நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட டீபஃப் வந்து முடிஞ்சு போயிருது. செல்மா டக்கு நம்ம ஹீரோ மேல சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு போனா அது பிரேக் ஆகுது. இல்ல ஹெல்ப் தேவையில்ல, ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். என் ஹெல்ப் கூட அவனுக்கு தேவையில்ல, என் ஸ்பெல்ல எப்படி அவன் பிரேக் பண்ண அப்படின்னு சொல்லி செல்மா யோசிக்கிறான். ஷாக் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்பெல்ல யூஸ் பண்றான். அந்த டிராகன் கீழே விழுந்துருது. ஆரன் வின் பண்ணிட்டானா அப்படின்னு எல்லாரும் பார்த்தா அந்த டிராகன் திரும்ப எந்திக்கவும் நம்ம ஹீரோவோட பாடியோ ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட ஸ்வாடு உடஞ்சு போயிடுச்சு. ஓகே நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட கடைசி அட்டாக்க பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணவும் என்ன ப்ரெஷர் இது இவ்வளோ மேஜிக் பவரா அப்படின்னு செல்மா பார்க்குறா. மேஜிக்கை சாலிடிஃபை பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பிளாக் ஸ்வாடா கிரியேட் பண்ணிட்டான். இந்த ஸ்வாடை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா இம்பாக்ட் கூட அவசியம் இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்வாட் இது. ரிஃப்ளெக்டிவ் வாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக்ஸ் எல்லாம் டேஷ் பண்ணி அப்படியே ஹைட்டா மேலே போயிட்டு வெயிட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கீழே விழுதான். வந்த ஸ்பீடுக்கு நம்ம ஹீரோ அந்த டிராகனை ஒரு கட்டு பண்றான். மொத்த இடமா புகமூட்டமாகுது. நம்ம ஹீரோ அதுக்குள்ள இருந்து எந்திரிச்சு நிக்கவும் எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது. நம்ம சேஃப் ஆயிட்டோம், அவன் பிளாக் டிராகனை தனியாளா பீட் பண்ணிட்டான்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறதுக்கு ஓடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த பிளாக் டிராகன் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒன்றையே நம்ம ஹீரோ தனியால தோக்கடிச்சிட்டான். பட் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.